நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் வந்து 3 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க டு ரிஃபார்ம் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு கீழே இருக்கிற மேஜர் லாஸ், அதாவது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 அமெண்ட்மெண்ட் மூலமா. Indian Penal Code have 576 section. After the amendment, Bharatiya Navya Sankrita has 356 section. We have modified 175 section. 8 new sections were added. 22 sections were removed. CRPC has 533 section. After the amendment, Bharatiya Sankrita Shukra Sanhita has 484 sections. 9 sections were added and 10 sections were changed. Evidence Act has 170 section. After Bharatiya Shakriya Adhineya, we have 167 sections. 5 sections were removed, 1 section were added. Thomas Milton Martin, according to Charter 1833 அப்போ IPC, CRPC introduce பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஜேம்ஸ் ஜெப்சனும் எவிடன்ஸ் ஆக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரிட்டிஷர்ஸோட முக்கியமான எய்ம் என்ன, நம்மள பனிஷ் பண்ணணுன்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் பீனல் கோட்ல பிரியாம்பிள்ல ஜெனரல் பீனல் கோட் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு மாத்தினாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவ் என்னன்னா நம்மள பனிஷ் பண்ணும், அதாவது இந்தியன்ஸை பனிஷ் பண்ணும், ஜஸ்டிஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த 3 லாஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸும் கொடுக்கும், அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்கும். 3 பில்லோட அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஜஸ்டிஸ்னா என்ன? சீக்கிரமா நீதி வழங்குறது. சீக்கிரமான நீதி அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கான ஜட்மெண்ட் பல மாசங்கள் பல வருஷங்கள் கழிச்சு வரும். இனிமேல் அது கிடையாது. புது சட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமல்படுத்திருக்கு. நாலேஜ், சப்ஸ்கிரைப் மை சேனல் இன் யூடியூப்.